சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் என் இயேசுவை. எந்த சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் என் இயேசுவை. கடும் காற்று அடித்திட்டாலும் காரிருள் சூழ்ந்திட்டாலும், கடுங்காற்று அடித்திட்டாலும் காரிருள் சூழ்ந்திட்டாலும், கலங்காமல் தீகையாமல் காலமெல்லாம் ஆராதிப்பே. கலங்காமல் தீகையாமல் காலமெல்லாம் ஆராதிப்பே. மனுஷ தலைமேல் ஏறினாலும் நம்புவேன் என் மீட்பரை. அக்கினி அனல் என்னை தாக்கினாலும் எரியாமல் ஆராதிப்பே. இதுவரை காத்தீர் என்னோடு இருந்தீர், உம்மையே உம்மையே ஆராதிப்பே. இதுவரை காத்தீர் என்னோடு இருந்தீர், உம்மையே உம்மையே ஆராதிப்பே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. நேசித்த நேசம் கைவிட்டாலும் நம்புவேன் என் நேசரை. காயங்களால் என்னை களைத்திட்டாலும் கண்மலையை நம்புவேன். இதுவரை காத்தீர் என்னோடு இருந்தீர், உம்மையே உம்மையே ஆராதிப்பே. இதுவரை காத்தீர் என்னோடு இருந்தீர், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். நேசிப்பே உம்மை நேசிப்பே. நேசிப்பே உம்மை நேசிப்பே. சேவிப்பே உம்மை சேவிப்பே. எந்த சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் என் இயேசுவை. கடும் காற்று அடித்திட்டாலும் காரிருள் சூழ்ந்திட்டாலும், கடும் காற்று அடித்திட்டாலும் காரிருள் சூழ்ந்திட்டாலும், கலங்காமல் தீகையாமல் காலமெல்லாம் ஆராதிப்பே. கலங்காமல் தீகையாமல் காலமெல்லாம் ஆராதிப்பே. அன்புள்ள இயேசு சுவாமி, மெத்துதுக்கிறேன் மெசோசிக்கிறேன்ப்பா. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உன் சமூகத்தினை பார்க்கிறேன், என்னை மறைத்து வெளிப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், வார்த்தையிலாக இருக்கட்டும். துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, பாவி தண்டிக்கப்படட்டும், ஆனால் இன்னொரு பாவியால் அல்ல. லெட் த சின்னர் பி பனிஷ்ட் பட் நாட் பை அனதர் சின்னர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில்
அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஜாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி ஸ்தாபனம் அவர்கள் என்ன உலகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுகிறதோ அந்த அந்த இடங்களுக்கு அந்த அந்த மாதிரி உள்ள இன்ஸ்டியூஷன்லாம் போய் இவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள், பொருட்களை கொண்டு போவார்கள். இன்னும் கூட ஊடகங்களில் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய வேதாகமத்தை பற்றியும் இன்னும் மிஷினரி ஊழியங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியாக உலகம் முழுவதும் அவர் செய்து கொண்டு இருந்தார்கள். ஒரு முறை அது விமானத்து மூலமாகவும் போவார்கள், ஃப்ளைட் மூலமாகவும், இன்னும் தரையில் ட்ரெயின் மூலமாக, பஸ் மூலமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் உலகம் முழுவதும். 1972 வருடம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட், ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இவர்கள் போன 7 பேர் போன ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் விமானம் மேலே உயர பறந்து கொஞ்சம் நேரத்திலே அப்படியே தீப்பிடித்து எரிந்து போனது, சாம்பலாய் போனது. அதுக்கு பிறகு என்ன காரணம் என்று அவர்கள் கண்டுபிடிக்கும் போது என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரு செக்கப் பண்ணுவார்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா என்று சொல்லி. அப்படி பார்த்தாலே ஏதோ ஒரு ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸாக இருந்திருக்குது, டைட் பண்ணாமல் அந்த மெக்கானிக் விட்டுருக்கிறார். அதுதான் இங்கே போய் கொஞ்சம் தூரம் போன உடனேயே கொஞ்சம் பெட்ரோல் லீக் ஆகி அது எரிந்து அப்படியாக அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் 7 பேர் இறந்து அப்படியே கறி போனார்கள். இவருக்கு அது அந்த சபையில் அது கூட அந்த கிளிப்பிங்லாம் போட்டு காமித்தார்கள். அந்த மெக்கானிக் யார் ஒரு கவனக்குறைவாக இருந்த அந்த மெக்கானிக் இதை பார்த்து மனதுக்கு அவருக்கு அந்த நாளிலிருந்தே ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. என்னால் தானே இந்த 7 பேர் என் நண்பர்களை நீ எப்பொழுது நான் பார்ப்பேன், என்னால் தான் இந்த காரியம் நடந்தது, நான் கொஞ்சம் சரியாக கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, இவனுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி பார்ப்பார்கள், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி மனதுக்குள்ளாலே ரொம்ப அவர் ஒரு குற்ற உணர்ச்சியுடையவராகவே இருந்து கொண்டிருந்தார். ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிவிட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சோம், அந்த பெற்றோர்கள் இவரை பார்த்து அவருடைய மனநிலைமையை பார்த்து அவர் என்ன சொன்னால், நாங்கள் மனதார உண்மை மன்னிக்கிறோம், நீர் அதே நினைத்து கொண்டு உம்முடைய வாழ்க்கையை நீர் அதை அப்படி சீரழித்து விடக்கூடாது, நீ நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் எல்லோருமாக ஒரு மனதோடு இந்த காரியத்திலே நாங்களுமே உண்மை குற்றப்படுத்தாதபடி நாங்களை மன்னிக்கிறோம் என்று சொன்ன உடனே அவருக்கு ஒரு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு மனசுக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் இருந்தாலும் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்து அவர் பெரிய ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். தான் சில நேரங்களில் இந்த குற்ற உணர்வு செய்யும்போது எப்படியெல்லாம் வருகிறது என்று பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு மனதுக்குள்ளே பெரிய ஒரு பாரமாக இருக்கும். இதனாலேயும் நாம் பார்க்க போகிறது நம்முடைய வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வரக்கூடிய 8வது அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு இரவிலே போய்விட்டு அங்கே ராவிலே இருந்துவிட்டு காலையிலே அதிகாலையிலே ஜபாலயத்திலே உபதேசித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக உபதேசித்து கொண்டிருக்கும்போது அங்கே பரிசேயர் சதுசேயர் இவர்களெல்லாம் ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவரிடம் கொண்டு வருகிறார்கள். கூட்டத்துக்கு நடுவிலே அவளை கொண்டு நிறுத்தி அவரிடம் சொல்கிறார்கள், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக இந்த பெண் பிடிக்கப்பட்டிருக்கிறாள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டுமே, நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டவுடனே அவர் கீழே தரையிலே பார்த்து எழுதி கொண்டே இருக்கிறார். இவர் தொடர்ந்து கேட்டவுடனே அவர் சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யாதிருக்கிறானோ அவன் முதலில் அவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் கீழே தரையிலே எழுத ஆரம்பித்து விட்டார். கொஞ்ச நேரத்தை கழித்து திரும்பி ஏற்று பார்க்கும்போது யாரையுமே காணவில்லை, அந்த பெண் மட்டும் தனியாக இருக்கிறாள். அவளை கேட்டார், இங்கே இருந்தவரெல்லாம் எங்கே, உன்னை அவர்கள் அப்பொழுது அவள் சொன்னால் எல்லோரும் போய்விட்டார்கள், அவர்கள் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கவில்லையா என்று சொன்ன உடனே அவள் இல்லைன்னு சொன்னாள். உடனே அவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்ன சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே. இங்கே பார்த்தோம்னா ஸ்திரீயே அங்கே இருந்தவளை எங்கே என்று கேட்கிறார். இங்கே பார்க்கும்போது இவர்கள் சதுசேயர் பரிசேயர் இவர்களெல்லாம் வேதத்தை மோசே நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள், தோரா என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த புஸ்தகத்தை எல்லாவற்றையும் நன்றாக கற்று தேர்ந்தவர்கள், மக்களுக்கு உபதேசிக்கிறவர்கள். ஒரு சம்பவம் இப்படி நடக்க வேண்டும், விவசாயத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ சரிதான், ஆனால் அதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அவர் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு பண்ணதுக்கு முன்பதாக வேதாகமத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்கள் கற்று தேர்ந்தவர்கள். அதான் பார்க்கிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும்போது, ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபசாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். இன்னும் பார்க்கும்போது உபாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை பார்த்தோம் என்றால், புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடு ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடு சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும், இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவா என்று அங்கே நாம் படிக்கிறோம். எனவே இவளை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்து மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லிருந்து கொல்ல வேண்டுமே என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால்
இந்த அளவுக்கு அவர் சட்டத்திட்டங்கள்லாம் தெரிந்தவர்கள் தான். இனி நான் பார்க்கும்போது அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லி வேதாந்தத்தில் இருக்கிறது. அது எதெல்லாம் அது பார்க்கும் குற்றங்களுக்காக விதிக்கப்படும் மரண தண்டனை தான் அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதுக்கு நிறைய ரீசன்ஸ், நிறைய காரியங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்று பல பல காரியங்கள் இருக்கிறது. இந்த 2 மட்டும் கிடையாது, விபசாரம் மட்டும் கிடையாது, அநேகமான காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு 2 சாட்சியும் தேவை. அவர்கள் கொண்டு வந்தால் இதை பார்த்து அதுக்காக கண்ணால் கண்டவர்கள் 2 பேர் அங்கே இருக்க வேண்டும். இது ஒன்றுமே இல்லாதபடி இவள் வந்து அவளுக்கு மோசி நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமே என்று சொல்லி வருகிறார்கள். ஆக்சுவலாக இவர்கள் முக்கியமாக அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை பார்க்கிலும் அவரை இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவரை மடக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் எப்படியோ குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அவர் மேல் என்று சொல்லி தான் இவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவளிடமே அந்த கேள்வியை கேட்டு அவள் பதில் சொல்கிற அளவுக்கு விட்டு விடுவார். இங்கே பார்க்கும்போது அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமலே என்னால் இவர்கள் அடிக்கடி இவரோட தர்க்கம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் பல காரியங்களை நாம் படித்தோம். இந்த காஸ்பிள்ஸில் படிக்கும்போது நிறைய இடங்களை பார்த்து திருமணத்தை பற்றி கேட்பார்கள், விவாகரத்தை பற்றி கேட்பார்கள், எப்படி வரி செலுத்துவது, ராயனுக்கு செலுத்த வேண்டுமா, கட்டாயம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகளை வேண்டும் என்றே போகிற இடமெல்லாம் இவரிடம் கேள்விகளை கேட்பார்கள். காரணம், அதிகமான திரளான ஜனங்கள் இவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ரொம்ப சிம்பிளான யாரும் புரிந்து கொள்கிற அளவுக்கு இவருடைய சத்தியம், இவருடைய உபதேசம் இருக்கும், இவருடைய சர்மனெல்லாம் இருக்கும். திரளான ஜனங்கள் போன கூட்டம் பின்னாலே போகின்ற காரணத்தால் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை, இவர் மேலே ஒரு பொறாமை, எரிச்சல், எப்படியாவது இவரை மாட்ட வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் கொண்டு வரல. அப்படியே அந்த தண்டனையை கொடுக்கணும்னு சொன்னாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. காரணம், ரோமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அங்கே போய் அங்கே சொல்லி அதை தான் செய்ய முடியுமே தவிர இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துனால் எதுவுமே செய்ய முடியாது. இவர் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் அங்கே சொல்லாமல் இவரே அந்த ஆணையை கொடுத்தால் இவர் இப்படி செய்து விட்டார், இப்படி ஒரு கட்டளை கொடுத்து விட்டார்னு சொல்லி இவர் மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லதான் அவர்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுறது. ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு பெண் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எவ்வளோ மேல் ஒரு இறக்கப்பட்டாலும் அவர்களையும் காட்டி கொடுக்க வேண்டும் என்று இவருக்கு ஒன்றுமே அவர்களை ஏனென்றால் அவள் கேட்டிருக்கலாம், அவரே கேட்டிருக்கலாம், நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு மோசே நியாயப்பிரமாணத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதா, அவளை தானே கொண்டு வந்திருக்கிறீர்கள், அவன் கூட இருந்த அந்த விபசாரம் செய்த அந்த மனிதனை எங்கே, நம் பெண்ணை மட்டும் தானே கொண்டு வந்திருக்கிறது அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கேள்வியுமே அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த கூட்டத்தின் நடுவே அவர்களை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பெரிய கூட்டத்தின் நடுவில் தான் இவர்கள் அந்த பெண்ணை பிடித்து நடுவில் கொண்டு நிறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த விதமான கேள்வியை கேட்கவில்லை. அவர் மேலே அந்த பெண் மேலே அவர்களுக்கு இறக்க முடியும். இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயே எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு நிப்பாட்டினா அவள் நிலைமை எப்படி ஆயிருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் போல, எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள் போல அவளை அழைத்து கொண்டு இழுத்து தான் கொண்டு வந்திருப்பார்கள். கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லும்போது அந்த ஆக்ட் நடந்து கொண்டு இருக்கும்போது இவள் பிடித்திருக்கலாம், அது அறகுறையாக கூட இருந்திருக்கலாம், ட்ரெஸ் கூட சரியாக அவள் பண்ணியிருக்க மாட்டாள். அவளால் ஒன்றும் செய்ய முடியாது, எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. அமைதியாக கண் கலங்கி இருதயத்தில் அவ்வளோ ஒரு கொலை, இப்படி தான் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை கிடையாது என்ற ஒரு நிலைமையில் அவள் இங்கே வந்திருப்பாள். ஆனாலும் அவளுடைய இயேசு கிறிஸ்து அவளிடம் இந்த வேத பரிசேரமை கேட்டிருக்கலாம், நீங்கள் என்ன இதற்காக கொண்டு வந்தீர்களே, ஆனால் சட்டத்தை பற்றி தெரியாமல் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு கேட்கவே இல்லை. அவருக்கு என்னன்னு சொன்னால் இவளுக்கு ஒரு ரட்சிப்பு சல்யூஷன் கொடுக்க வேண்டும் மட்டுமல்ல, தங்களை பெரிய ஞானிகளாகவும் பெரிய பரிசுத்தவான்களாகவும் ரொம்ப ஒழுங்காக நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற அவர்களையும் கூட்டத்திலே வைத்து கேவலப்படுத்தக்கூடாது, அவர்களை சொல்லி அவளை ஷேம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நாம் அமைதியாக இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இரக்கமுள்ளவர். இவர் ஒருவேளை அப்படி கேட்டதற்கு 2 விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒன்று, ஆம் அப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால், உமக்கு இரக்கம் இல்லையா, இவர் கருணையை பற்றியெல்லாம் இரக்கத்தை பற்றிலாம் பேசுகிறாரு, என்ன இப்படி கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள். அல்ல அது வேண்டாம் என்று நியாயப்பிரமாணத்தை இப்படி செய்யக்கூடாது, பாவம் என்று இரக்கத்தை பற்றி பேசியிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்னால், மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு இவர் எதிராக இருக்கிறாரே என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த ஒரே ஒரு எண்ணத்திலே வந்த ஒரு காரணத்தினால் அவருடைய இயேசு கிறிஸ்து தெரியும், நாம் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலே அவர் நம்மை என்ன சிந்தனைப்படுகிறோம் என்பதை அவர் அறிந்து கொள்வார். எனவே இந்த ஒரு குறுக்கிஷ் ஒரு பிளானோட வந்த ஒரு காரணத்தினால் அவர் அதனால் நல்ல அந்த இயேசு கிறிஸ்துடைய ஒரு குணங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளோ தூரம் இதை ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களையும் குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அவரை கேட்கிறார், ஸ்ரீயே, இவர் சொன்ன உங்களில் யார் நல்லவனோ, அங்கே வந்திருக்கிறவர்களும் முதியோர் சிறுவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், எப்படி இருந்திருக்கும்,
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்டார் அவளிடம் கேட்கவில்லை, குறைந்து உங்களிடம் யாராவது நல்லவன் எவனோ அவன் முதலில் அவள் மேல் கல்லறிய கடவுன்னு சொன்ன உடனே அப்படி எல்லோருமே குத்தப்பட்டவர்களாக போய்விட்டார்கள். ஒரு குற்ற உணர்வோடு எல்லோருமே போய்விட்டார்கள். இவரிடம் அவள் மட்டும் தனியாக இருக்கிறாள். அவள் தான் கேட்கிறார், ஸ்திரீயே, உன்னை வேறொரு காணாமல் ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒரு நாயில் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று கேட்கிறார். இந்த ஸ்திரீயே என்று சொன்னதை பார்க்கும்போது ஸ்திரீயை என்று இன்னொரு இடத்திலும் அவர் இயேசுக்கு சொல்கிறார். இங்கே தன்னுடைய தாயை பார்த்து சிலுவிலே தொங்கிக் இருக்கும்போது சொல்கிறார், ஸ்திரீயை அதோ உன் மகன் என்று யோவானை பார்த்து யோவானை காண்பிக்கிறார். அங்கேயும் தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரீயே என்று சொல்கிறார். பார்க்கும்போது அந்த ஸ்திரீயே என்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய தாய்க்கு கனப்படுத்தி சொல்லக்கூடிய அதே வார்த்தையை இங்கே இந்த ஒரு பெண்ணை பார்த்து விபசாரத்தை பிடிப்பட்ட பெண் அவளை ஸ்திரீயை என்று அழைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நாம் சமுதாயத்திலே ஒரு தவறு சேர்ந்தவர்களே, ஒரு தவறான களவோ கொலையோ அல்லது விபசாரமோ எது பண்ணாலுமே நாம் உடனே அவர்களை அப்படியே ஒதுக்கி எல்லோருமா பேசி இந்த வேதப்பார பரிசை செய்து போல நாம் குற்றப்படுத்துவோம். ஆனால் அங்கே அவருக்கு எந்த இடத்துலையும் அவ்வளோ தூரம் ஒரு விபசாரத்தில் பிடிப்பட்ட அவ்வளோதானே என்று நினைக்காதபடி அவளுக்கு ஒரு அட்வைஸர் பண்ணவும் இல்லை. அட்வைஸ் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் முதலிலே அவர் என்ன சொல்கிறார், ஆக்கினைக்கு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு தான் போ, இனி பாவம் செய்யாதே. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், பாவம் செய்யாமல் நீ எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு உன்னை நீ நல்ல வழியில் எல்லாத்தையும் மாற்றி நீ எப்படி இருக்க என்று நான் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு நான் உன்னை நான் மன்னிப்பேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவனுடைய இயேசு கிறிஸ்து முதலிலே அவர் சொல்கிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. எனவே இரக்கம் காமிக்கும்போது அங்கே நீதியும் இருக்கிறது. இரக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி விட்டால் அதற்காக நம்ம எல்லா தவறுகளை செய்வதெல்லாம் பெர்மிஷன் அவர் கொடுத்து விட்டார் என்று அர்த்தம் கிடையாது. அந்த இரக்கத்தை நான் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நினைத்து கொண்டு அதற்கு பிறகு வாழ்க்கையிலே எந்த விதமான பாவத்தையும் நாம் செய்ய துணியக்கூடாது. ஒரு குற்ற மனசாட்சி எல்லோருக்குமே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அது இருக்கத்தான் செய்யும். பல நேரங்களிலே கணவனுக்கு தெரியாதபடி மனைவிக்கு தெரியாதபடி கணவன், பிள்ளைகள், இப்படி சில அந்தரங்கமான சில வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். தெரியாதபடி ஒரு சேஃப் கார்டாக நம்ம இருந்து கொள்வோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. எனவே நாம் யாரையுமே பாவி என்று மற்றவர்களை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி போய்கொண்டிருக்கிறேன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இரக்கம் என்பது மர்சி, கருணை இரக்கம் உடையவர் தான் ஆண்டவர். ஆனாலும் அவர் பாவத்தை வெறுத்தாலும் பாவிகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் இவர் நல்லவர்களாலும் அவர் ஒரு பரிசுத்தவான்களாக இருந்து இங்கே அவளை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் இங்கேயோ ஒரு பாவியை தண்டிக்கிறதுக்காக ஒரு பாவி வந்தால் என்ன நிலைமை எப்படி இருக்கும்? அதனால தான் அவர் இயேசு சொன்னது, உங்களில் யாராவது நல்லவனாக இருந்தால் முதலிலே அவள் மேலே கல்லறிய கடவன் என்று அவர் சொல்கிறார். எனவே நம்ம பார்க்கும்போது இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து முடிச்சோனால் குற்றங்களுக்கெல்லாம் விதியக்கூடியதான் இந்த ஒரு மரண தண்டனை தான் இந்த ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்கிறது. ஒரு வேதாந்தத்தில் பார்த்தோம்னா அநேக காரியங்கள் இவர்கள் எல்லோருமே ஏதாவது அதிலே ஒரு குற்றத்திலே அவர்கள் மாட்டியிருப்பார்கள். இன்னும் பார்க்கும்போது தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான தண்டனைகள் தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே கூட அது இருந்தது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான தண்டனைகள். ஒரு மாடு கூட மாடு முட்டுறதாக இருந்தால், முட்டக்கூடிய ஒரு மாடாக இருந்தால் அவனுடைய ஓனர் அதுக்கு சரி பண்ணாமல் அந்த மாடு முட்டி இறந்து போனால் அந்த மாட்டை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் 10 சொன்னால் பல விதமான வித்தியாசமான ஒரு அந்த செக்ஷுவல் சின் ரொம்ப பரிசுத்தவேதாகமத்திலே அது ரொம்ப கொடூரமான ஒன்றாக ஆண்டவராகிய கர்த்தர் நினைக்கிறார். எனவே இந்த மாதிரி மரண தண்டனை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எதற்கெல்லாம் கொடுக்க வேண்டும் சொல்லி வேதாந்தத்திலே அநேகமான காரியங்கள் இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் கொல்லப்பட வேண்டும். என்ன புத்தகத்திலே பார்க்கிறோம், ஒருவன் பாவம் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தது ஓய்வு நாளிலே பொறுக்கி கொண்டதை கேள்விப்பட்டு அங்கே மக்கள் எல்லாம் பார்த்து மோசையிடம் சொல்கிறார்கள், இவன் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தான், இது தவறான ஒரு காரியம் அல்லவா என்று சொல்லி மோசை அவனுடன் கேட்கும்போது கர்த்தர் சொல்லிவிட்டார், இவனை எல்லா சபையில் முன்பதாக எல்லோருமே இவனை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார். அது கூட அவன் பாவம் வேறு நான் இப்பொழுது போல் அங்கே கேஸோ அடுப்போ வேறு எதுவுமே கிடையாது. அவனுடைய வாழ்வாரத்துக்காக விறகுகளை பொறுக்கி அதை கொண்டு சமையலுக்காக பொறுக்கி கொண்டிருந்தவனையும் அவர் கல்லிருந்து கொண்டாள்னு பார்க்கிறோம். இது மட்டும் இல்லை, மாடுகள் இன்னும் தவறான முறையிலே தகப்பன் ஒரு மகளிடம் அல்லது சகோதரன் சகோதரியிடம் நடக்கிறது. இப்படி தவறான முறையிலே சில பாலியல் குற்றங்கள்லாம் வரும்போது இதில் எல்லாமே அவர்கள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக உலகத்திற்கு வந்திருக்காருன்னு அதை நான் படித்தோம். யோவான் எழுந்த சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசித்தது போல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை
உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்புகிறார் என்று படிக்கிறோம். அவர் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருமே மீண்டு போக முடியாது. ஆனால் அவர் அதற்காக அவர்களை பாவிகளை ரட்சிப்பதற்காகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே அவர் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நமக்காக அவர் பாடுபட்டு விட்டார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். பாவங்களை சுமந்து நம்மை ரட்சித்து விட்டார்னு சொல்லி அனுதினமும் நாம் இனி நமக்கு எந்த பாவம் செய்தாலும் நமக்கு ஒன்று இல்லை என்று சொல்லி நாம் ஏமாற்றி கொண்டு இருக்காதபடி நமக்கு வர வேண்டிய ஒரு குற்ற உணர்வு செய்வது தவறு அல்லவா? ஆண்டு எவ்வளோ தூரம் நம்மை நேசிக்கிறார். நமக்காக அல்லவா அவர் நமக்காக அல்லவா சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். நமக்காக அல்லவா சிலுவையிலே தொங்கினார். அந்த எண்ணம் நம் கண்களுக்கு முன்பாக வந்தால் எந்த விதமான பாவங்களையும் நாம் செய்ய மாட்டோம். இவர்களை நல்ல முறையிலே கேள்விகளை கேட்டுக்கலாம். ஆனால் அங்கேயும் பார்க்கும்போது அவர்கள் மனதும் நொந்து போக விடக்கூடாது. அவர்களது ஒரு மனம் திரும்பல் வேண்டும் என்பதற்காக அவளை பார்த்து உங்களில் நல்லவன் என்று யாராக இருக்கிறீர்களோ முதலிலே கல்லை அவள் மேலே எரியக்கடும்னு சொன்னார். தவிர நீங்கள் மோசை நியாயப்பிரமாணத்தின்படி எதுவுமே தெரியாமல் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் போதிக்கிறவர்கள் அல்லவா, மற்றவர்களுக்கு போதிக்கிற ஆட்கள் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லையா, சாட்சி கிடையாது அப்படின்னு வந்திருக்கும்போது அவளிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். அவளிடமும் கேட்டிருக்கலாம். இவள் கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவளை பார்க்கிலும் இவள் நீதி உள்ளவள் என்று சொல்லலாம். காரணம், அவளும் போயிருக்கலாம். இவரெல்லாம் போன உடனே இவளும் அப்படியே தனியாக அந்த இடத்துல நிற்க வேண்டிய தேவையில்லை. காரணம், அவளுக்கு அந்த குற்ற உணர்வு. அவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் அவளாக வரவில்லை. ஆனால் அவளுக்கு தெரியும் அவரிடம் இருக்கிறோம். அவருடைய தாண்டி நாம் அவர்கள் போல நாமும் பின்னாலே போய்விட்டால் ஒரு மன்னிப்பு, ஒரு மீட்பு கிடைக்காது என்ற ஒரு காரணத்தினால் அவளை போல போகாதபடி அந்த இடத்திலே தன்னை பற்றி உணர்ந்தவளாக அந்த இடத்திலே அவள் நிற்பதை பார்க்கிறோம். எனவே நமக்கு பல நேரங்களிலே பாவம் செய்யாதவள் யாருமே கிடையாது. செய்துவிட்டாலும் இதுவரை நாம் செய்திருந்தாலும் இனிமேல் அதை நாம் செய்யாதபடி இனிமேல் பாவம் செய்ய என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து எந்த பாவங்களாக இருந்தது, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது அந்தரங்கமான பாவத்தை செய்திருக்கலாம். எப்படி தெரிந்து விட்டால் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் இருக்கிற நிலைமையிலே போகும்போது அவன் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு தயப்பேற்றவராக இருக்கிறார். பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எனவே நாம் ஒரு தொழிற்சாலையில் அப்படித்தான் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தவன், அந்த ஒரு தோல் பதினிடக்கூடிய ஒரு தொழிற்சாலையை ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தான். இவனுடைய வேலை என்னன்னு சொன்னால், அங்கிருந்து யாருக்குமே தெரியாமல் தோல் சுருளெல்லாம் எடுத்து கள்ளத்தனமாக விற்று கொண்டிருந்தான். கண்டுபிடித்தார்கள். அவனை கண்டுபிடித்த உடனே அதுக்கு காரணமாக இருந்தவன் யார் என்றால், அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான் பார்த்து சொல்லியிருக்கிறார், இவன் இப்படியாக திருடி விற்று கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன பயம் வந்ததுன்னா, இவன் எப்படியாவது அங்கே போய் நமக்கு ஒரு சாட்சிக்காக வந்து விடுவான் அப்படி என்று சொல்லி அவனை கொலை செய்து விடுகிறான். கொலை செய்த உடனே இவனை ஜெயிலே போடுகிறார்கள். அங்கே போடும்போது மரண தண்டனைக்காக தான் வைக்கப்பட்டது அவன். ஆனால் என்ன நடந்துன்னு சொன்னால், அங்கே ஜெயிலெலாம் விசிட் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் அங்கே போய் ஒரு பரிசு வேதாமத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அவன் அங்கே அவன் வேதாமத்தில் படித்தது என்ன வசனம் அவனை எப்படி அவனை ரட்சித்ததுன்னு சொன்னார். ரோமர் நிருபம் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுனுடைய மீட்பை கொண்டு நீதிமன்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு வசனத்தை 2 வசனங்களையும் அவனுடைய கண்களுக்கு பட்டது. அவன் நினைத்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தான் நான் வந்து இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை வாசித்தான். இந்த ஆள் அப்படியே அந்த ஜெயிலுக்கு விசிட் பண்ண ஒரு மூலமாக அவனுடைய வாழ்க்கையை மாறி அதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே இருக்கும்போது இவன் கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இப்போ வேதாந்தத்தை படிக்க ஆரம்பித்தான். இந்த கொலையிலே சரியான விட்னஸ் இல்லை, அவர்களுக்கு சாட்சி இல்லாத காரணத்தினால் அங்கேருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார்கள். இந்த கொலை செய்வதற்கு இந்த சாட்சி அதிகமாக இல்லை. இதனால் அவன் விடுதலை செய்யப்பட்டான். பிறகு ஆண்டவருக்கு அவனுடைய இயேசு கிறிஸ்துக்காக தன் வாழ்க்கையை அவன் அப்படியே அர்ப்பணித்தான் என்று ஒரு சம்பவம் உண்டு. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மந்திய பிள்ளைகளே, இந்த ஒரு விவசாய ஸ்திரீ எப்படிப்பட்டாலும் அவள் எந்த ஒரு நிலைமையிலே வந்திருப்பாள். நாம் கூட பல நேரங்களிலே நமக்கு எல்லாம் நாம் பரிசுத்தவான்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் நாம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும். ஆனால் வெளிப்படையாக நாம் இவர்களை போல ரொம்ப ரிலீஜியஸாக இவர்கள் அப்படித்தான்
10 கற்பனைகளை பிறகு எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு நினைத்துக்கொள்ளிருப்போம். போய் பேச மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், அப்படி ஓய்வு நாளை பரிசுமா ஆசிரிப்போம் என்னெல்லாம் சொல்லி அவளுடைய வாழ்க்கை இருதயத்திலே பார்த்தோம்னு சொன்னால் இப்படித்தான் இந்த எவ்வளோ ஒரு பெண்ணை ஆண்களெல்லாம் சேர்ந்து எந்த நிலைமையிலே அவள் மனது இருந்திருக்கும் அதை கொண்டு வரான்னு சொன்னால் அவருடைய இருதயத்திலே ஒரு கனிவான ஒரு இரக்கம் இல்லை. தங்களைத்தானே பெரிய ஆட்கள் என்று சொல்லி ரொம்ப ரிலீஜியஸாக நினைத்து கொண்டிருந்தார்களே தவிர அந்த ஹோலினஸ் பரிசுத்தம் அவங்களிடம் இல்லை. அவனுடைய இயேசு கிறிஸ்து அவனுடைய தேவனுடைய அந்த ஒரு இரக்கமும் அந்த ஒரு கருணையும் அவர்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு இதில் இருந்தால் தவிர மற்றபடி அவர்கள் எந்த விதமான ஒரு நல்ல குணங்களுமே இல்லாத பார்க்கிறோம். திரும்ப ஒவ்வொரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை கடிந்து கொள்ள விதத்தை பார்த்தோம்னு சொன்னால் குருடலுக்கு வழிகாட்டும். குருடர்களே யாருக்கும் இவர் பயப்பட கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக தான் அவர் வந்தார். பெண்கள் பார்த்தோம்னு சொன்னால் தனித்தனியாக இந்த பெண் தனியாக நிற்கிறாள். அந்த காலத்தில் பெண்கள் அப்படி இருக்க முடியாது. ஆண்களிடம் பேச முடியாது. சொந்த காரர்களிடம் மட்டும்தான், கணவனிடமோ அல்லது சகோதரன் அப்படி தான் பேச முடியுமே தவிர ஒரு பெண் எந்த ஒரு ஆணிடம் பேச முடியாது. சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். அங்கே தனியாக அவருடைய சீஷர்களெல்லாம் சாப்பாடு வாங்க வெளியில் போன பிறகு தனியாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அவளுக்கும் எடுத்து அவள் ஒரு தீர்க்கதரிசியை என்று அவள் காண்கிறாள். அவருடைய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கும்போது அவர் நறுங்கொண்டவர்கள் நொறுங்கொண்டவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் இறக்க முடியவராக இருந்த ஒரு காரணத்தினால் எப்படி இருந்திருக்கும் என்று அவர் ஆராய்ந்து அப்படி ஒரு இரக்கம் அவர் மனதில் இருந்தனால்தான் இப்படிப்பட்டவர்களெல்லாம் அவர் டச் பண்ண முடிந்தது. ஆனால் இந்த ஒரு சதுசேயர் பரிசேயர் வேத பாறைகளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நன்றாக வேதத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் மக்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைப்பார்கள். அவர்களோ பொதிப்பதிலே மட்டும்தானே தவிர தங்களுடைய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த கிடையாது. நமக்கு அந்த இரக்க மனப்பான்மை தேவை. யாரையுமே நாம் குற்றப்படுத்தாதபடி நம்முடைய குற்றங்களை நாம் பார்ப்போம். மற்றவர்களை நாம் குற்றப்படுத்த நாம் தான் குற்றப்படுத்தப்படுவோம். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற மத்திய பிள்ளை ஒருவேளை நமக்கு எல்லோருமே இப்படிப்பட்ட சில பாவமான காரியங்களே நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரும் நேசிக்கிறார். ரொம்ப அவர் வந்ததே பாவிகளுக்காக தான், நல்லவர்களுக்காக அவர் வரவில்லை. நல்லவர்களுக்கு தேவையில்லை. ஸ்கூலில் பார்த்தால் கூட நல்லா படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப டீச்சர்ஸுடைய ஹெல்ப் தேவை கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் இருக்கின்றவர்களுக்கு தான் டீச்சர்ஸ் தேவை. மருத்துவர் நோயாளிக்கு தான் மருத்துவ தேவைன்னு சொல்லி நம்மளுடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே நாமும் நமக்கு நல்லவர்கள் என்று நாம் நினைத்துக்கொள்ளாது. அப்படியே ஒவ்வொரு நாளுமே நான் நம்மை புதுப்பித்து கொண்டே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்கு பயந்தோடைய இரக்கத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் நாம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம மனதுருகிறவர், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி ஈஸியாக விட்டோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமான பாவங்களை செய்து கொண்டு தான் இருப்போம். எனவே அந்த விபசாரத்தை இப்படிப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்தவர்களெல்லாம் பார்க்கும்போது குத்தப்பட்டவர்கள் அவர்கள் போகிறார்கள். வந்தது முக்கியமான காரியம் அவருடைய இயேசு கிறிஸ்து அவர் மேலே அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று வந்தவர்கள் தாங்கள் குற்றப்பட்டவர்களாக போகிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு செய்தியும் நமக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக எனக்குத்தான் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நிச்சயமாக வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் என்பதில் எந்த மனசந்தேகம் இல்லை. கர்த்தர் செய்தியை ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். நம்முடைய இயேசு சுவாமி துதிக்கிற நையாமல் சோசிருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு பாவி தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவியினால் தண்டிக்கப்படக்கூடாது என்ற சத்தியத்தை பார்த்தோம்ப்பா. இந்த விவசாயத்தை பிடிப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் நல்லவர்களாக இருந்திருந்தால் நின்றிருப்பார்கள், கல்லை எடுத்து எரிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் நினைத்து பார்த்து தங்களும் குற்றங்கள் உண்டு தாங்களும் பாவிகள் என்று நினைத்து போனார்களே. அதுபோல் தகப்பனே நாங்கள் எங்களை பற்றி எங்களுக்கு பல நேரங்களிலே என்ன பரிசுத்தவான்கள் உமக்கேற்ற பிள்ளைகள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு எண்ணமும் உண்டு. ஆனால் யாருமே நீதிமான்கள் யாருமே கிடையாது. எல்லோருமே நாங்கள் பாவம் செய்து அன்றைய மோசமாக இருக்கிறோம். தகப்பனே எங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல என்னை மாற்றிடுவாப்பா. நீ வெண்மையாக்கு சித்தம் உள்ளவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது அந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே எப்படி இருந்து மீண்டு கொள்வது என்று சொல்லி அவருடைய மனதிலே யாருக்குமே தெரியவில்லையே, தெரிந்துவிட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தால் பனீதாமே அவளுக்கு ஒரு தேடி வரும்போது எப்படி இந்த பெண்ணுக்கு நீர் ஒரு ஆக்கினைக்கு ஒன்னே நான் தீர்க்க மாட்டேன், போ இனி பாவம் செய்யான்னு சொன்னீர். அதுபோல் நீர் பேச வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன். சுவாமி, நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே ஒவ்வொரு செய்தியும் எனக்குத்தான் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புதுப்பித்துக்கொள்ள நீ கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். மற்றும் பொறுப்படுத்திக்கொள்ளும் துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென்.